தமிழகத்தை பொறுத்தவரையில் அரசியல் களம் என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தான், அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தானே தவிர தமிழகத்திலே டெல்லிக்கும் தமிழகத்திற்கும் என்ற நிலை எப்பொழுதும் வந்தது கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு காங்கிரஸோடு கூட்டணி வைத்திருக்கிறார்கள். காங்கிரசுக்கு தலைமை என்ன? டெல்லி தான். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கிறார்கள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கிறார்கள். அவருக்கு தலைமையகம் இது டெல்லி தான். இந்தியா கூட்டணியில் ஆம் ஆத்மி கட்சி இருக்கிறது, அவருக்கு தலைமையகம் இது டெல்லி தான். அவர்களும் டெல்லியோடு தொடர்புடையவர்களாகத்தான் இருக்கிறார்கள். களம் என்று வருகிற பொழுது தமிழர்களுடைய கலாச்சாரம், மாநிலத்தினுடைய உரிமை, தமிழர்களுடைய மறுவாழ்வு என்று வருகிற பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய தனித்தன்மையோடு தான் களத்தில் நிற்கிறது. போட்டி என்பது, நாட்டை ஆள்வது என்பது 32 ஆண்டு காலம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 7 முறை இந்த நாட்டை ஆண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக புரட்சித் தலைவர் 3 முறையும், புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் தொடர்ச்சியாக 2011, 2016 என்று 2 முறையும் இந்த நாட்டை ஆண்டிருக்கிறார்கள். இதுவரை திமுக தொடர்ந்து ஆட்சி கட்டிலில் அமர்ந்ததே கிடையாது. ஒன்று. மற்றொன்று, அன்பு சகோதரர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் கோடிட்டு காட்டினார்கள். அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்கள் 2 சாதிகளுக்கு தலைவர் என்று சொன்னார். இது நான் வருத்தப்படுகிறேன். ஒரு பொது வெளியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையிலே சாதி, மதம், சமயத்திற்கு அப்பாற்பட்ட கட்சி. சாதாரணமானவர்களை, சாமானியவர்களை அரசியல் உச்சத்தில் அமர்த்தி பார்த்திய கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஒரு சாதாரண நிலையில் இருந்த செங்கம் சாமி கண்ணுவை சட்டப்பேரவை உறுப்பினராக ஆக்கி அழகு பார்த்த கட்சி அதிமுக. ஒரு சாதாரண தலைமை ஆசிரியருடைய மகனாக இருந்த முருகுமாரனை சட்டமன்ற உறுப்பினராக 2 முறை ஆக்கி பார்த்த கட்சி அதிமுக. புரட்சி தமிழர் எடப்பாடியாரை பொறுத்தவரையில் அவர் ஒன்றும் மிகப்பெரிய தலைவருடைய மகன் அல்ல. இன்றைக்கு திமுகவினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் முதலமைச்சருடைய மகன், திமுக தலைவருடைய மகன். ஆனால் எடப்பாடியார் அவர்கள் தலைவருடைய மகன் அல்ல. அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருந்த புரட்சி தலைவர் அம்மாவோ அல்லது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களாலோ இவர்தான் அடுத்த வாரிசு என்று அடையாளப்படுத்தப்பட்டவர் அல்ல. அவர் தன்னுடைய உழைப்பால், ஆற்றலால், திறமையால், பன்முக தலைமையால், விட்டுக் கொடுக்கிற மனப்பான்மையால் ஒரு கிளை கழகத்தினுடைய செயலாளர் இன்றைக்கு பொதுச் செயலாளராக 4 ஆண்டுகள் 2 மாதம் முதலமைச்சராக இருந்திருக்கிறார். எனவே நீங்கள் அவரை குறைத்து மதிப்பிடக்கூடாது. அவரை பொறுத்தவரையில் அவர் வலிமையாகத்தான் இயக்கத்தை வழிநடத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறார். யாருடைய அழுத்தத்திற்கோ அல்லது யாருடைய கட்டுப்பாட்டிற்கோ உட்பட்டு யாரையும் அவர் கட்சியில இணைக்கவில்லை. கட்சியில யாரை இணைத்தால், யாரை சேர்த்தால் இந்த கட்சி கரை சேரும் என்று அவர் தீர்மானித்து திடமாக நின்று அதிமுகவை வழிநடத்தி செல்கிறார்.